Hi and hello everyone. Welcome to Parent Share channel. 30 days spoken ஹிந்தி கிளாஸில் இன்றைக்கி நம்ம டே 14ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜெண்டர் இன் ஹிந்தி, அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா உணவு, தண்ணி, டீ, மருந்து, இது மாதிரி நான் லிவிங் உயிரற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா. இதுலேயே ஒரு சில லிஸ்ட் ஆண் பாலாகவும் பெண் பாலாகவும் கன்சிடர் ஆகும். இது பிகினர்ஸ்னு இல்லை, நிறைய எக்ஸ்பர்ட், அதாவது நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்சவங்களுக்கும் அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு லாங்குவேஜ்னு இல்லை, எந்த ஒரு விஷயமும் நம்ம புதுசாக கற்றுக்கும் போது 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். லிசன், அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோன்னா கேட்டுகிட்டே இருக்கணும், லிசன் பண்ணணும், நிறைய லிசனிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். 2வது ப்ராக்டிஸ், நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். 3வது பொறுமை, பேஷன்ஸ், பொறுமையை கையாளணும். நம்ம உடனே அப்படியே கற்றுக்கணும்லாம் இல்லை. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிந்தி லாங்குவேஜ்னு இல்லை, எந்த லாங்குவேஜும் ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேஸ்குலின், அதாவது ஆண்பால். இப்போ வர லிஸ்ட்டு எல்லாமே ஆண்பால் ஹிந்தியில். உணவு, ஃபுட் ஹிந்தியில் கானா, கானான்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸ் பாருங்கள். உணவு நல்லா, அதாவது சாப்பாடு நல்லா இருந்தது. ஃபுட் இஸ் குட். உணவுன்னா கானா, அச்சா ஹை. இப்போ இங்கே அச்சான் வருது. அச்சான் ஏன் வருதுன்னா மேஸ்குலின் நவுன், அதாவது ஆண்பால், உணவுன்றது ஆண்பால். ஸோ அதனால தான் அச்சான் வருது. அச்சாக்கு ஆப்போசிட் ஃபீமேல் அச்சி. இந்த இடத்துல கானா அச்சா ஹேன்னு தான் சொல்லணும். 2வது தண்ணி. தண்ணியை ஹிந்தியில் பானி. தண்ணி கோல்டாக இருக்குது, வாட்டர் இஸ் கோல்டு. ஸோ பானி தண்டா ஹை. இந்த இடத்துல தண்டான் ஏன் வருதுன்னா பானி தண்ணி ஆண்பால், அதனால தான் பானி தண்டா ஹைன்னு சொல்கிறோம். தண்டாக்கு ஆப்போசிட் தண்டி, அது ஃபீமேலுக்கு மட்டும்தான் வரும். இங்கே தண்டான்னு வருது பிகாஸ் தண்ணி ஆண்பால் ஹிந்தியில். நெக்ஸ்ட் பால், மில்க், தூத். பால் கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது ஹிந்தியில் தூத் காடா ஹை. தூத் காடா ஹை. மரம், ட்ரீ. ட்ரீ ஹிந்தியில் பேட். மரம் பெருசாக இருக்குது, ட்ரீ இஸ் பிக். பேட் படா ஹை. பேட் படா ஹை. இதே நீங்கள் பேட் படி ஹைன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக், படான்னு தான் வரணும். பிகாஸ் ட்ரீ ஆண்பால், அதனால் படா ஹைன்னு தான் சொல்லணும். பேட் படா ஹை. நெக்ஸ்ட் செடி, பிளான்ட் ஹிந்தியில் பௌதா. பௌதா, செடி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு செடின்னா பௌதா, மிகச்சிறியதுன்னு சொல்கிறோம். ஸோ பஹுத் சோட்டா ஹை. பௌதா பஹுத் சோட்டா ஹை. இங்கே சோட்டான்னு வருது பிகாஸ் ஆண்பால் செடி. ஸோ சோட்டி ஹைன்னு சொல்கிறீங்கன்னா ஃபீமேலை கொடுக்கிற மாதிரி ஆகிடும். பட் இங்கே செடி ஆண்பால் தான், அதனால தான் பௌத் பஹுத் சோட்டா ஹைன்னு வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூ, மலர் ஃப்ளவர் ஃபூல். ஃபூல், எனக்கு பூ பிடிக்கும், ஐ லைக் ஃப்ளவர். ஸோ முஜேனா எனக்கு, ஃபூல் பசந்த் ஹை. முஜே ஃபூல் பசந்த் ஹை. நெக்ஸ்ட் வீடு. ஹிந்தியில் வீடுன்றது ஆண்பால் தான். ஸோ கர், வீடு ஹிந்தியில் கர்ன்னு சொல்லணும். கர், வீடு பெருசாக இருக்குது, घर बड़ा है. घर बड़ा है. घर बड़ी हैன்னு சொன்னீங்கன்னா இது கிராமட்டிக்கல் மிஸ்டேக். பிகாஸ் ஃபீமேலாக இருந்தால் மட்டும்தான் படின்னு வரும். பட் இங்கே படான்னு வருது. ஏன்னா வீடுன்றது ஹிந்தியில் ஆண்பால். ஸோ கர் படா ஹைன்னு தான் வரணும். நெக்ஸ்ட் அறை, ரூம் ஹிந்தியில் கம்ரா. கம்ரான்னு சொல்லணும். அறை சிறுசாக இருக்குது, அறை சின்னதாக இருக்குது, ரூம் இஸ் ஸ்மால். ஸோ இது கம்ரா छोटा है. கம்ரா छोटा है. ஏன் छोटाன்னு வருது? ஆஸ் யூஷுவல் ஆண்பால் ஹிந்தியில், அறைன்றது ஆண்பால். கம்ரா छोटा है. வானம். வானம் ஹிந்தியில் ஆகாஷ், அப்படி இல்லைன்னா ஆஸ்மான்னு சொல்லலாம். வானம் நீளமாக இருந்தது, வானம் நீளமாக இருக்குது, ஸ்கை இஸ் ப்ளூ. ஆகாஷ் நீலா ஹை. ஆகாஷ் நீலா ஹை. இங்கே நீலான்னு தான் வரணும், நீலின்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் மலை, மவுண்டெயின் ஹிந்தியில் பர்வத்.
பர்வத் மலை வந்து உயரமாக இருக்குது. இது வந்து ஹிந்தியில் பர்வத் ஊஞ்சா ஹை. ஊஞ்சா ஹை ஊஞ்சான்னு தான் வரணும், ஊஞ்சின்னு வரக்கூடாது. பிகாஸ் மலை மவுண்டன் வந்து ஹிந்தியில் ஆண்பால் ஜெண்டர். நெக்ஸ்ட் தோட்டம். தோட்டம் கார்டன். கார்டன் வந்து ஹிந்தியில் பகீச்சா. பகீச்சா இதுவும் வந்து மேல் ஜெண்டராக தான் கன்சிடர் ஆகும் ஹிந்தியில். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் பனானா. கேலா. கேலா இதுவும் மேல் ஜெண்டர் ஹிந்தியில். நெக்ஸ்ட் கத்தி நைஃப். இது வந்து ஹிந்தியில் சாக்கு. சாக்குன்னு சொல்லணும். இதுவும் வந்து மேல் ஜெண்டர் தான் ஹிந்தியில். நெக்ஸ்ட் பூட்டு. ஹிந்தியில் வந்து தாலா. தாலா இதுவும் வந்து மேல் ஜெண்டராக தான் கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் போர்வை பிளாங்கெட். கம்பல். கம்பல் மேல் ஜெண்டர் வந்து ஹிந்தியில் திரை. பர்தா. பர்தான்னு சொல்லணும். நெக்ஸ்ட் துணி ட்ரெஸ்ஸு வந்து ஹிந்தியில் கப்படா. கப்படாவும் ஹிந்தியில் மேல் ஜெண்டர் தான். நெக்ஸ்ட் ஷூ ஜூத்தா. ஜூத்தா இதுவும் மேல் ஜெண்டர் ஹிந்தியில். நெக்ஸ்ட் துண்டு டவல் வந்து டவுலியா. டவுலியான்னு சொல்லணும். திஸ் இஸ் ஆல்சோ மேல் ஜெண்டர் இன் ஹிந்தி. நெக்ஸ்ட் சோப் சாபுன். சாபுன் நெக்ஸ்ட் மேல் ஜெண்டர் வந்து கல். ஸ்டோன் வந்து ஹிந்தியில் பத்தர். பத்தர். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபெமினைன் பெண்பால். டீ. டீ வந்து ஹிந்தியில் பெண்பாலாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ டீயை வந்து ஹிந்தியில் சாய். சாய்ன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் டீ நல்லா இருந்தது. இது வந்து சாய் அச்சி ஹை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் சாய் அச்சா ஹைனா கிராமட்டிக்கல் மிஸ்டேக். அச்சான்னு சொல்லக்கூடாது. அச்சான்னு எப்போ வரும்னா ஆண்பாலை குறிக்கும் போது மட்டும்தான் வந்து அச்சான்னு வரணும். அச்சாக்கு ஆப்போசிட் அச்சி. சாய் அச்சி ஹை. நெக்ஸ்ட் மெடிசன் மருந்து வந்து ஹிந்தியில் பெண்பால் ஃபீமேல் ஜெண்டர். ஸோ மருந்து வந்து ஹிந்தியில் தவாய். தவாயின்னு சொல்லணும். ஸோ மருந்து கசப்பானது. மருந்து கசப்பாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ தவாய் கடுவி ஹை. தவாய் கடுவி ஹை. கடுவா ஹைன்னு சொல்லக்கூடாது. தவாய் கடுவி ஹை. பிகாஸ் தவாய் மருந்து வந்து ஃபெமினைன் அதாவது பெண்பால். காய்கறி வெஜிடபிளும் வந்து ஃபீமேல் ஜெண்டர் தான் ஹிந்தியில். காய்கறியை வந்து ஹிந்தியில் சப்ஜின்னு சொல்லணும். சப்ஜி. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அழுகின காய்கறிகளை விற்காத. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சடி ஹுய் சப்ஜியா மத் பேச்சோ. சடி ஹுய் சப்ஜியா மத் பேச்சோ. சாலை ரோடு வந்து ஃபீமேல் ஜெண்டர் தான் ஹிந்தியில். ரோடு வந்து ஹிந்தியில் வந்து சடக்குன்னு சொல்லணும். சடக். சாலை நீளமாக இருக்குது. த ரோட் இஸ் லாங். இது வந்து ஹிந்தியில் சடக் லம்பி ஹை. சடக் லம்பி ஹை. சடக் லம்பா ஹைன்னு சொன்னிங்கன்னா தப்பு. லம்பின்னு தான் வரணும். பிகாஸ் ஃபீமேல் ஜெண்டர்ன்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்து குடிசை. ஹட் வந்து ஹிந்தியில் ஜோப்படி. ஜோப்படி ஃபீமேல் ஜெண்டர். ஸோ குடிசை பழையது. த ஹட் இஸ் ஓல்ட். झोपड़ी पुरानी है. झोपड़ी पुरानी है. புராணான்னு எப்போ வரணும் மேல் ஜெண்டராக இருக்கும்போது. பட் இங்கே குடிசை ஃபீமேல் ஜெண்டரில் தான் வருது. ஸோ அதனால தான் வந்து झोपड़ी पुरानी है. நாற்காலி. சேர் வந்து ஹிந்தியில் குர்சி. குர்சி. இந்த சேர் வந்து புதுசு. இது வந்து எப்படி சொல்லணும்னா यह कुर्सी नई है. यह कुर्सी नई है. கிண்ணம் பவுல். பவுல் வந்து ஹிந்தியில் வந்து கட்டோரி. கட்டோரி இதுவும் வந்து ஃபீமேல் ஜெண்டர் தான் கன்சிடர் ஆகும் ஹிந்தியில். எனக்கு ஒரு பெரிய கிண்ணம் வேண்டும். முஜே ஏக் படி கட்டோரி சாஹியே. முஜே ஏக் படி கட்டோரி சாஹியே. படி கட்டோரின்னு சொல்லணும். படா கட்டோரின்னா ராங். சாவி. கீ வந்து ஃபீமேல் ஜெண்டர் தான் ஹிந்தியில். ஸோ கீ வந்து ஹிந்தியில் வந்து சாபி. சாபின்னு சொல்லணும். என் சாவி எங்கே? வேர் இஸ் மை கீ? மேரி சாபி கஹாं है. மேரி சாபி
கஹா ஹை. மேரா சாபின்னு சொல்லக்கூடாது. மேரி சாபி கஹா ஹை. கடிகாரம் வாட்ச் கடின்னு சொல்லணும். கடி. எனக்கு ஒரு சிறிய கடிகாரம் வேண்டும். எனக்கு ஒரு சின்ன வாட்ச் வேண்டும். ஐ வாண்ட் அ ஸ்மால் வாட்ச். இதை எப்படி சொல்லணுன்றத நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் புத்தகம் புக்கும் வந்து ஹிந்தியில் வந்து ஃபீமேல் ஜெண்டரில் தான் கன்சிடர் ஆகும். ஸோ புக்கு வந்து எப்படி சொல்லணும்னா கிதாப். இந்த புக் என்னுடையது. திஸ் புக் இஸ் மைன். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜன்னல் விண்டோ வந்து ஹிந்தியில் கிடுக்கி ஃபீமேல் ஜெண்டர் தான் இதுவும். நெக்ஸ்ட் சுவர் வால் வந்து தீவார்னு சொல்லணும். கூரை சீலிங். இது வந்து சத் இதுவும் ஃபீமேல் ஜெண்டர் தான். தெரு கலி. நெக்ஸ்ட் கரண்டி சம்மச். சீப்பு கங்கி. செருப்பு சப்பல். படுக்கை விரிப்பு பெட்ஷீட் வந்து சாதர். விரல் உங்குலி. சிலை மூர்த்தி. புல் घास ஃபெமினைன் ஜெண்டர், அதாவது பெண்பால் தான் கன்சிடர் ஆகும். உங்களுக்கு இதில் எதனாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத், फिर मिलेंगे.